ஸோ நாமினி அப்படிங்கிறவங்க யாருன்னா, நாம் ஒரு சொத்து வச்சுருக்கோம். அந்த சொத்தை வந்து நம்ம காலத்துக்கு அப்புறம் யார் பொறுப்பில் ஒப்படைக்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த சொத்தை வாங்கும் போதே முடிவு செய்கிறது தான் நாமினி. நான் சொன்னதுலேயே ஒரு தப்பு இருக்குது. என்ன தப்பு அப்படின்னா, பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நான் பிசி பாலாசிங். நம்ம வந்து முதுமையில் நிதி நலனை பற்றி தொடர்ந்து பேசிட்டு வரோம். இதில் வந்து நாமினி வர்சஸ் லீகலர் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பலரும் வந்து நாமினி போட்டுட்டாலே அவங்க தான் வந்து லீகலர், பணம் அவங்கக்கிட்ட தான் போகும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நாமினினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு சொத்து வாங்குகிறோம். இதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில், நிதி சொத்துக்களில் வந்து ரொம்ப பிரபலம் அப்படின்னு சொல்லலாம். இப்போல்லாம் வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து தொடங்கணும் அப்படின்னாலே நாமினி டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நாமினி ப்ரூஃப் வேறு கொடுங்க, ஒரு பேன் கார்டு கொடுங்க, ஆதார் கார்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்க தொடங்கியிருக்காங்க. ஸோ நாமினி அப்படிங்கிறவங்க யாருன்னா, நாம் ஒரு சொத்து வச்சுருக்கோம். அந்த சொத்தை வந்து நம்ம காலத்துக்கு அப்புறம் யார் பொறுப்பில் ஒப்படைக்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த சொத்தை வாங்கும் போதே முடிவு செய்கிறது தான் நாமினி அப்படிங்கிற அளவில் ஒரு லேமேன் டேர்ம்ஸில் புரிஞ்சுக்கலாம். புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிறதுனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தொடங்கும் போதே நாமினி டீட்டெயில்ஸ் கேட்போம். நாமினியோட பிறந்த நாள் கேட்போம். அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு அப்படின்னு கேட்போம். நாமினியோட ஆதாரம் கேட்போம். இவ்வளோ பல விஷயங்களை வந்து கேட்டு வாங்கிப்போம். பல இடங்களில் நீங்கள் ஒரு நாமினி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 3-4 நாமினிஸ் கொடுக்கலாம். பர்சன்டேஜாக பிரிச்சிடலாம். ஒரு 4 நாமினி கொடுக்குறீங்கன்னா 25-25-25ன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் காலத்துக்கு அப்புறம் அந்த சொத்து வந்து 25% அந்த 4 பேருக்கும் போயிடும். இதுதான் நாமினியோட கான்செப்ட். உங்களுக்கு அப்புறம் அந்த சொத்து யாருக்கு போகணும் அப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணுறது. நான் சொன்னதுலேயே ஒரு தப்பு இருக்குது. என்ன தப்பு அப்படின்னா, உங்கள் காலத்துக்கு அப்புறம் சொத்து யாருக்கு போகணும் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட போயிடும். அது அவங்களுடைய சொத்தாக மாறிடும் அப்படிங்கிற டோனில் நான் உங்ககிட்ட இப்போ சொன்னேன். பட் நாமினியோட டெஃபினேஷன் படி அது தப்பு. அவங்கக்கிட்ட போகும் அப்படின்னா அவங்கக்கிட்ட கஸ்டோடியனாக தான் போகும். நீங்கள் ஒரு 1,00,000 ரூபாய்க்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்கீங்க. நாமினின்னு சொல்லிட்டு உங்களுடைய பிரதரை போடுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான். உங்கள் காலத்துக்கு அப்புறம் அந்த 1,00,000 ரூபா உங்கள் பிரதர்கிட்ட போயிடும். ஆனால் உங்கள் பிரதர் வந்து லீகல் ஏராக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. உங்களுடைய மகன் வந்து உங்களுடைய வாரிசுதாரராக இருக்கலாம். அப்போது இப்போ தான் வந்து பிரதருக்கு போயிடுச்சுன்னா அந்த பணம் மறுபடியும் எப்படி உங்கள் வாரிசுதாரருக்கு வரும் அப்படின்னா, அந்த பிரதரோட கடமை அந்த சொத்தை வந்து உரிய வாரிசுதாரருக்கு தர வேண்டும் அப்படிங்கிறது தான். அந்த சொத்தை வந்து கஸ்டோடியனாக பராமரித்து உரியவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நாமினியோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர்கள் வந்து உரிமையாளர்கள் கிடையாது. இது வந்து பலருக்கும் வந்து தெரிவது கிடையாது. உங்களுடைய சொத்து ஃபைனலாக போய் சேர வேண்டிய இடம் லீகல் ஏர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற வாரிசுதாரர்களுக்கு தான். வாரிசுதாரர்கள் என்பவர்கள் வேறு, நாமினி அப்படிங்கிறது வேறு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம புரிய வைக்க முயற்சி பண்ணுறோம். அப்போ வாரிசுதாரர்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உயில் எழுதி வச்சுட்டீங்க. என்னுடைய அந்த 1,00,000 ரூபா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இந்த மாதிரி என் மகனுக்கு 50% போகணும், மகளுக்கு 50% போகணும் அப்படின்னு உயில் எழுதி வச்சுட்டிங்கன்னா அவங்க 2 பேருமே உங்களுக்கான வாரிசுதாரர் ஆயிடுவாங்க. அந்த 1,00,000த்துக்கான வாரிசுதாரர் ஆயிடுவாங்க. ஸோ நாமினியாக உங்கள் தம்பி இருந்தாலும் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வாரிசுதாரர் உங்களுடைய மகனும் மகளும் தான். 50% அப்படிங்கிறத அவர் அந்த 1,00,000த்தை பிரித்து கொடுக்கணும். இது உயில் எழுதியிருந்தா. இதுவே நீங்கள் உயில் எழுதவில்லை அப்படின்னா, உங்களோட மனைவி இருந்தாங்க, மகன் இருக்காங்க அப்படின்னா, இவங்க 3 பேருமே வந்து வாரிசுதாரர் ஆவாங்க. இவங்க 3 பேருக்குமே வந்து 33.3% அப்படிங்கிற அடிப்படையில் அந்த சொத்து வந்து பிரிஞ்சு போகும். இதில் பலரும் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, பலருக்கும் இந்த வித்தியாசம் தெரியல அப்படிங்கிறது தான் அவங்க பண்ணுற தப்பு. ஸோ நாமினிக்கு பணம் போயிடும். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து அண்ணன், தம்பி, தங்கச்சி அப்படின்னு 3 பேர். அவங்க அப்பா வந்து அண்ணன்கிட்ட தான் எல்லா நாமினியுமே போட்டு கொடுத்துருக்காரு. அவங்க அப்பா வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த காலத்து பழக்கத்தின் படி அண்ணன்கிட்ட தான் நாமினி போட்டு கொடுத்துருக்காரு. கோடிக்கணக்கான பணத்துக்கு மேலே எஃப்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாருமே வந்து அண்ணன் பேரில் தான் இருக்குது. அப்பா வந்து 2018 மறைஞ்சிட்டாரு.
அண்ணன்கிட்ட தான் எல்லா பொறுப்புமே இருக்குது. நியாயப்படி அப்பா மறைஞ்சது பின்னாடி அண்ணன் என்ன பண்ணியிருக்கணும், நாமினியாக இருக்கும்போது அந்த சொத்துக்களை வந்து தங்கச்சிக்கும் தம்பிக்கும் பிரித்து கொடுத்துருக்கணும். ஆனால் இன்றைய தேதி வரைக்கும் அவர் வந்து பிரித்து கொடுக்கல. அவரே தான் வச்சுருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு வீடு இருக்குது, அந்த வீடை என் பேரில் எழுதி கொடுங்க, அதுக்கு நான் பணம் கொடுத்துட்றேன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸையும் வந்து வைக்கிறாரு. இது வந்து ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம வாரிசுதாரர் வேறு அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்தது அப்படின்னா, இங்கே வந்து அண்ணன் தம்பியும் சரி தங்கச்சியும் சரி என்ன பண்ணலாம், அவர் மேலே உடனே ஒரு நடவடிக்கை எடுக்கலாம். சட்டப்படி நடவடிக்கை எடுக்காவிட்டாலும் நம்ம குடும்ப உறுப்பினர்களை கூப்பிட்டு வைத்து அவர்கிட்ட என்னன்னு கேட்கலாம். ஆனால் இங்கே வந்து அந்த வித்தியாசமே தெரியல அப்படிங்கும்போது அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அப்பாவுக்கு வந்து அண்ணன் மேலே தான் பாசம் இருக்குது, அதனால் அண்ணனை தான் நாமினியாக வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எங்ககிட்ட ஆலோசனைக்கு வரும்போது இந்த வித்தியாசத்தை எடுத்து சொன்னோம். நாமினிங்கிறது வேற, வாரிசுதாரருங்கிறது வேற. உங்கள் அண்ணனாக பார்த்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்களாகவே அதுக்கு உரிமையானவர், அதனால் இதை உடனடியாக முடிக்கிறதுக்கான வேலைகளை பாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கான நடவடிக்கைகளே அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இந்த புரிதல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம குடும்ப அமைப்பில் வந்து இந்த மாதிரி யாரையாவது நாமினியாக போட்டுட்டாங்க, இல்லை 2 பேர் இருக்கும்போது நாமினியாக ஒருத்தரை போட்டுட்டாங்க, இல்லைன்னா ஒரு பேங்க் லாக்கர் எடுக்கிறாங்க, அந்த லாக்கரில் வந்து 2 மகனில் ஒரு மகனை தன்னுடன் சேர்த்துக்கிட்டு லாக்கர் எடுக்கிறாங்க அப்படின்னா பலரும் என்ன நினச்சிக்கிறாங்க, ஓகே அந்த பையன் மேலே தான் வந்து இவங்களுக்கு அன்பு அதிகமாக இருக்குது, அதனால் அவங்க கூட எடுத்து போடுறாங்க, அவங்க காலத்துக்கு அப்புறம் நம்ம இவங்கள தான் எதிர்நோக்கி இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன வசதியோ அதை போட்டிருப்பாங்க, என்ன புரிதலோ போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து விலக்கி வச்சுட்டு தெளிவான மனப்பான்மையோட இந்த சொத்துக்களை எப்படி வந்து சரிசமமாக பிரிச்சுக்கணும், இல்லைனா பெற்றோர்களுக்கு எண்ணத்தின் போல் எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு சண்டை சச்சரவு இல்லாமல் எல்லாத்துக்கும் தீர்வு காணுங்கள். ஏன்னா எல்லாருமே வளரணும், நாமளும் வளருவோம். இந்த கருத்தில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள், உங்கள் அனுபவங்களையும் பகிர்ந்துக்கோங்க. நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.